லிஸ்டின் ஃபைல் அப்படின்னா ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஃபைலு இல்லைன்னா அடுத்த ஃபோல்டரில் இருக்கிற ஃபைலை வந்து எப்படி லிஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா எல்எஸ் அப்படிங்கிறது தான் கமெண்ட். ஓகேவா? லினக்ஸை பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா எல்எஸ்ங்கிறத கமெண்டு. இதுக்கப்புறம் நம்ம ஆர்குமெண்ட் அதெல்லாம் கொடுப்போம். ஓகேவா? ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா எல்எஸ் கூட நம்ம ஒரு ஸ்பேஸ் விட்டு -L போட்டோம்னா இதில் பார்த்தீங்கன்னா இதில் தெரிஞ்சுக்கலாம் -L அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து லாங் லிஸ்ட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? அதில் வந்து என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலோட பெர்மிஷன், ஓனர்ஷிப்பு, குரூப்பு, வேறு லாஸ்ட்டாக எடிட் பண்ண டேட்டு, எதுலெல்லாம் லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த ஃபைலோ கேரக்டரோ அதோட பெர்மிஷன். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு 2 இருக்கிறதும் ஃபைலு. ஓகேவா? இதில் வந்து ஹைஃபன் இருக்கும். ஸ்டார்டிங்கில் வெறுமனே ஹைஃபன் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு ஃபைல். டீன்னு ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஃபோல்டர், டைரக்டரி. ஓகேவா? அப்புறம் இது எல்லாமே யூசர் பெர்மிஷன். இந்த பெர்மிஷன்லாம் நான் வந்து கொஞ்சம் லேட்டராக சொல்லிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பட் இது வந்து எந்தெந்த ஃபோல்டர்லாம் லிங்க் ஆகிருக்கு, ஹார்ட் லிங்க்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது இதுதான் மெயின். இதில் வந்து இந்த ஃபோல்டர் வந்து யாரோ க்ரியேட் பண்ணா, இந்த ஃபோல்டரோட ஓனர் யார், சரியா? அப்போ அந்த ஓனர் வந்து எந்த குரூப்பில் எல்லாம் இருக்காங்க, இந்த குரூப் வந்து இந்த ஃபைல் வந்து எந்த குரூப்லலாம் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது. இது ஒரு 4 குரூப் இருக்குன்னா இந்த ஃபைலை 4 குரூப்பு கூட லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? அதுதான் கான்செப்ட்டு. இது வந்து அந்த ஃபைலோட சைஸு இல்லைனா ஃபோல்டரோட சைஸ். இது வந்து லாஸ்ட்டாக எப்போ எடிட் பண்ண டைம். ஓகேவா? ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா ls-hன்னு போட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஃபோல்டரோட சைஸு 4096 இருக்குது. ஓகேவா? இது வந்து எல்லாமே பைட்டில் தான் காமிக்கும் லினக்ஸை பொறுத்த வரைக்கும். நீங்கள் வந்து இந்த ls-lh அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா ஹியூமன் ரீடபிள். எல்லுங்கிறது லாங் லிஸ்ட்டு, ஹெச்ங்கிறது ஹியூமன் ரீடபிள். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு 4 KB ஈஸியாக இருக்கும், 4 MB ஈஸியாக இருக்கும், GB ஈஸியாக இருக்கும். ஸோ அதை வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணி காமிச்சிடும். ஓகேவா? ஓகே. இதுக்கப்புறம் என்னென்னா இது வந்து எஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் என்னது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி காமிக்கும். இந்த ஸ்லாஷ் இருக்குல்ல, இது எல்லாமே ஃபோல்டர். இந்த இதில் வந்து எதுவுமே இல்லை, இது வந்து ஃபைலு. ஸோ இது வந்து ஃபைலு. இந்த ஸ்லாஷ் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு அடுத்து உள்ள ஒரு இது வந்து ஒரு ஃபோல்டர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு எஃப். ஓகேவா? ஆர் அப்படின்னா ரிகர்சிவ். சரியா? இது வந்து என்னென்னா இந்த சப் ஃபோல்டருக்குள்ளே ஏதாவது சப் ஃபோல்டர் இருக்கா, சாரி இந்த ஃபோல்டருக்குள்ளே ஏதாவது சப் ஃபோல்டர் இருக்கா அப்படிங்கிறத காமிக்கும். ஓகேவா? உள்ளே என்னது இருந்தாலும் ஃபைலு அது எப்படி இருந்தாலும் காமிக்கும். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் எதுவுமே இல்லை, டாக்குமெண்ட்டு டவுன்லோடு எதுவுமே இல்லை. ஆனால் பிக்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் பிக்சர்ஸ்ன்னு இருக்குது. ஓகேவா? அந்த பிக்சர்ஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா இத்தனை ஃபைல் இருக்குது. ஸோ அது வந்து ரிகர்சிவாக உள்ளே இருக்கிற இது எல்லாமே காமிக்கும். ஓகேவா? அதுதான் ஆருங்கிறது கேபிட்டல் ஆர். இந்த எல்எஸோட வெர்ஷனை வந்து பார்க்கணும் அப்படின்னா எல்எஸ் ஸ்பேஸ் -- வெர்ஷன் போட்டிங்கன்னா அதோட வெர்ஷன் வந்துடும். ஓகேவா? இப்போ இதை வந்து ஹேண்ட்ஸன் பார்க்கலாம் லைட்டாக. நான் வந்து ரூட் யூஸராக மாறிக்கிறேன். இப்போ எல்எஸ் சொன்னேன் அப்படி தானே. எல்எஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் வியூ பண்ணுது. ஓகேவா? ஒரே சிங்கிள் லைனில் காமிக்கும், இல்லைன்னா அது எவ்வளோக்கு அக்காமடேட் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு அந்தளவுக்கு காமிக்கும். ஓகேவா? இதே இது ls-lன்னு போட்டேன் அப்படின்னா லாங் லிஸ்ட். நீங்கள் அந்த ஸ்லைடில் பார்த்த மாதிரியே வந்திருக்கும். ஓகேவா? லாங் லிஸ்ட் இந்த ஸ்லைடில் பார்த்தீங்களா, இது வந்து நார்மல் ஃபைல். ஹைஃபன் ஆரம்பிக்கிறது எல்லாமே நார்மல் ஃபைல். இது ப்ளூ கலரில் இருக்கலாம், இது வந்து டைரக்டரி. நீங்கள் வந்து கலரை வச்சு மென்ஷன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இது ஸ்டார்டிங்கில் டீன்னு ஆரம்பிக்கும். டீன்னு ஆரம்பிச்சிச்சுன்னா டைரக்டரின்னு அர்த்தம். இது வந்து சென்டோஎஸ் யூசர். ஸோ சென்டோஎஸ் யூசர் தான் க்ரியேட் பண்ணாங்க இந்த ஃபோல்டர் ஃபைல் எல்லாமே, அவங்க க்ரியேட் பண்ணது. ஸோ சென்டோஎஸ்ன்னு இருக்குது. சென்டோஎஸில் டிஃபால்ட்டாக குரூப் இருக்கும், அதனால் அந்த குரூப்பில் அது மட்டும் தான் அட்டாச் ஆகிருக்கு. ஓகேவா? இந்த ஃபைலோட சைஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோல்டரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6 பைட்டு. ஓகேவா? இதுக்குள்ளே எதுவுமே இல்லை. ஸோ இந்த ஃபைலோட சைஸு 0 பைட்டுன்னு இருக்குது. எதுக்காகனா இது வந்து ஒரு எம்டி ஃபைல். இந்த ஃபைல் எல்லாமே எம்டி. ஸோ அதனால தான் சைஸ் வரல. நம்ம வந்து ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃபைலோட சைஸ் வரும். இப்போ நான் வந்து ls-l பார்த்துட்டோம். ls-h போடும்போது உங்களுக்கு வராது, ஏன்னா இதில் வந்து ஃபைல் சைஸ் எதுவுமே இல்லை. ஹச் போட்டேன், சேம் அதே மாதிரி தான் வரும். ஓகேவா? இப்போ இதே இது நான் என்ன பண்ணுறேன்னா சீலிங் கொடுத்துட்டு ls-lன்னு கொடுக்கும்போது என்ன வருதுன்னா இதில் வந்து கொஞ்சம் ஃபைல் இருக்குது, அதோட சைஸும் இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல நான் ls-hன்னு போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து lhன்னு போட்டேன்னாலும்
வரும் லாங் லிஸ்ட்டில். இது வந்து 258 KB இருக்குது, இது 3.3 MB இருக்குது. ஓகேவா, அந்த மாதிரி காமிக்கும். ஓகேவா, இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா ls-f போட்டோம். எஃப் அப்படின்னா ஃபோல்டர், எந்த இது ஃபோல்டரோ அந்த இடத்துல ஸ்லாஷ் காமிக்கும். ஓகேவா, இதில் வந்து ஃபோல்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது ஒரே ஒரு இது தான் ஃபோல்டர். நீங்கள் ஸ்டார்டிங்னு பார்க்கலாம், டின்னு ஆரம்பித்து இது மட்டும்தான். ஸோ அது மட்டும்தான் ஃபோல்டர், அதுக்காக ஸ்லாஷ் காமிக்கும். மற்றது எதுவுமே ஃபோல்டர் கிடையாது. ஓகேவா, இதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆர் அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் வந்து ls-lன்னு பார்த்துங்க, இவ்வளோ தான் இருக்குது. நீங்கள் ls-r அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே என்ன இருக்கோ அதையும் சேர்த்து காமிக்கும். ஓகேவா, சப் டைரக்டரி. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா, இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே எதுவுமே இல்லை. நான் வந்து வேணா உங்களுக்கு அன்சிப் பண்ணி காமிக்கும். ஃபஸ்ட்டு அன்சிப். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இப்போ ls-lன்னு போடும்போது எதுவும் இல்லை, ls-hன்னு போட்டாலும் எதுவும் இல்லை. ls-r மட்டும் போடுறேன். இப்போ பாருங்கள். ஓகேவா, இதில் வந்து என்னென்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே எதுவுமே இல்லை. ஓகேவா, சாரி, ஃபோல்டருக்குள்ளே ஃபஸ்ட்டு எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ls-lன்னு போடும்போது ஃபஸ்ட் லேயர் இதில் வந்து என்னெல்லாம் இந்த ஃபோல்டர் கரண்ட்டாக இருக்கிற ஃபோல்டருக்குள்ளே என்ன இருக்கோ அது எல்லாமே வந்துருச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் வந்து ஒரே ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணுது. ஓகேவா, டிஸ்பிளே பண்ணுது. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே ஒரு சிஎஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, சிஎஸ்எஸ். ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத இதில் டிஸ்பிளே பண்ணுது. ஓகேவா, அதே லைனில் இமேஜ் ஜேஎஸ்லாம் ஃபோல்டர் இருக்குது. ஸோ அந்த இமேஜுங்கிற ஃபோல்டருக்குள்ளே என்ன இருக்குங்கிறத காமிக்குது. இது எல்லாமே ஃபைலு. ஸோ காமிக்குது. ஜேஎஸ்லேயும் காமிக்குது, ஜேஎஸில் எல்லாமே ஃபைலு. ஸோ இந்த இதை இதோட முடிச்சுக்குது. சப்போஸ் இந்த இமேஜோ சிஎஸ்ஓ எதுக்குள்ளேயாவது ஒரு ஃபோல்டர் இருந்து அதுக்குள்ளே ஃபைல் இருந்துச்சுன்னா அதை அடுத்த லேயரில் காமிக்கும். ஓகேவா, இதுதான் ரிகர்சிவ்னு காமிக்குது. இப்போ எல்எஸோட வெர்ஷன் பார்க்கணும் அப்படின்னா கமாண்டோட வெர்ஷன் ls-version. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதோட வெர்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லும். ஓகேவா, 8.2 காப்பிரைட்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறது அதை பற்றி கொஞ்சம் சொல்லும். இந்த கமாண்டை யார் கண்டுபிடிச்சா ரைட் பண்ணுமா அப்படிங்கிறதெல்லாம் இதில் வந்துடும். ஓகேவா.